அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு விருச்சிக ராசி அன்பர்களுக்குண்டான ஆடி மாதத்துக்குரிய பலாபலன்கள். இந்த ஆடி மாதத்தில் உங்களுடைய ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்ப்பது அனைத்து விதத்திலும் நன்மை தரக்கூடிய ஒரு நல்ல விஷயம். அதே சமயத்தில் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதியாகிய அந்த குரு உங்கள் ராசிநாதனுடன் இணைந்து கொண்டு உங்கள் ராசியை பார்ப்பது கூடுதல் பலம். அதே சமயத்தில் உங்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடிய அந்த சந்திரன் பார்த்தீங்கன்னா இந்த மாத தொடக்கத்திலேயே உங்கள் ராசியில் இருப்பதும் அந்த குருவும் செவ்வாயும் இந்த 9 அதாவது உங்கள் ராசியை பார்ப்பதும் அனைத்து விதத்திலும் மேன்மை தரக்கூடிய ஒரு நல்ல அமைப்புள்ள ஒரு மாதம். ஏன்னா கடந்த சில மாதங்களாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதனான செவ்வாய் பகவான் சனியோடவும் ராகுவோடவும் சனியினுடைய பார்வை பெற்றிருந்து ஏதோ ஒரு வகையில் மன அழுத்தத்தையும் சங்கடங்களை கொடுத்து கொண்டிருந்தது. சனியும் உங்கள் ராசியை பார்த்தார், பிடிவாத குணம், தேவையில்லாத நெகட்டிவ் எண்ணங்களை விதைவித்து கொண்டிருந்ததல்லவா, அது அத்தனையும் இந்த ஆடி மாதத்திலிருந்து மாறப்போகிறது. நல்ல தெம்பு கிடைக்கும், நல்ல சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய தன்மை, வேகம் விவேகம் ரெண்டும் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது ஒரு ஒளி உங்களுக்குள்ள பாய்ந்தது போல, இருட்டில் இருந்த விஷயங்கள் இப்போ அப்படியே வெளிச்சத்துக்கு வந்தது போல, எதையும் செய்யலாம் எதையும் சமாளிக்கலாம் என்கின்ற உத்வேகம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த ஆடி மாதம் விருச்சிக ராசினருக்கு நிச்சயமாக அமையும். உங்களுடைய தனாதிபதி குடும்பாதிபதி வாக்குஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் 7ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கார். அது உங்கள் ராசிநாதனோடு சேர்ந்திருப்பது உங்களுக்கு நன்மை பறக்கக்கூடிய தன்மை. அப்போ உங்களுக்கு தனம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, உங்கள் வாக்கு பலிதமாகக்கூடிய தன்மை, நீங்கள் எதை நினைத்து செயல்படுத்துகிறீர்களோ அதை செய்யக்கூடிய தன்மை, குடும்பத்துக்கு சுப காரியங்கள் செய்யக்கூடிய தன்மைகள் அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. 3ஆம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம் அல்லவா, தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய அந்த 3ஆம் இடத்தை குரு பார்ப்பது மேன்மை. அந்த 3ஆம் இடம் என்பது என்ன? உங்கள் மனதை குறிக்கக்கூடிய இடம். அப்போ மனம் நன்றாக இருக்க போகிறதுன்னு அர்த்தம். டிராவலின் மூலமாக அனுகூல வாய்ப்புகளை பெறக்கூடிய தன்மை, ஒப்பந்தங்கள், புதிய புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் குறிப்பாக இந்த இசை சம்பந்தப்பட்ட துறையில், மியூசிக் சம்பந்தப்பட்ட ஊடகவியல் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு கூடுதல் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். 3ஆம் இடம் என்பது ஒரு புகழை கொடுக்கக்கூடியதும் அல்லவா. அப்போ இதுவரைக்கும் எனக்கு ஒரு புகழ் கிடைக்கலையே, நல்ல உழைச்சனே, உழைப்புக்கேற்ற தன்மை இல்லையே, ஒரு அங்கீகாரம் கிடைக்கலையே என்று இருக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்து கொண்டு அந்த இடத்தை கெடுத்துட்டு இருந்தார்னு சொல்லுவேன். ஏன்னா சனி எங்கே இருக்கோ அந்த இடத்தை கெடுப்பார் ஃபர்ஸ்ட். அப்போ எங்கே இருக்கார்? சுகஸ்தானத்தில் இருக்கார். அப்போ சுகத்தை கெடுத்து கொண்டிருந்தது. 4ஆம் இடம் என்பது தாய் ஸ்தானம், தாயை கெடுத்து கொண்டிருந்தது. தாய் வர்க்கம் ரீதியாக பிரச்சனை, தாய்க்கும் உங்களுக்கு இடைவெளி ஏற்பட்டது. தாய் ஒரு இடத்துல, நீங்க ஒரு இடத்துல, தாயினுடைய அன்புக்காக ஏங்கிக் கொண்டிருந்தீர்கள். தாயினுடைய உடல்நலத்திலும் சில சங்கடங்கள் பிரச்சனைகள் இருந்தது. தாய் வர்க்கம் ரீதியாக சொத்து ரீதியாக சில சங்கடங்களை அனுபவித்துக் கொண்டிருந்த இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இந்த மாதத்திலிருந்து அது விடுதலையாகக்கூடிய தன்மை. ஏன்னா சனி பகவான் வக்ரமாக இருக்கார். இப்போ என்னெல்லாம் கெடுத்துட்டு இருந்தாரோ அது எல்லாமே இனிமேல் கொடுக்க போகிறார் அப்படின்னு அர்த்தம். அப்போ தாயினுடைய உடல்நலம் சரியாக, தாய் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகக்கூடிய தன்மை, வீட்டிலேயே இருந்தாலும் எங்கேயோ ஒரு வனவாசத்துக்கு போயிடலாமே என்கின்ற எண்ணத்தோடு இருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ வீட்டில் போய் நிம்மதியாக இருக்கக்கூடிய தன்மையை, சூழ்நிலையை உங்களுக்கு நிச்சயமாக உருவாக்கும். படிப்பு நல்ல வரல, படிப்பில் மந்தமாக இருக்குது, டல்லாக இருக்குது, சோம்பேறித்தனமாக இருக்குது, நான் நினச்சது ஒன்று மார்க் ஒன்று கம்மியாக இருந்தது. ஸோ இந்த மாதிரியான ஒரு தன்மை இருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ இனிமேல் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மையை உருவாக்கும். 5ஆம் இடத்துல ராகு இருக்கார், சர்ப்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு இருக்கார். ஆனால் குருவின் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு அப்படி ஒன்றும் பெரிய கெடுபலன்களை ஒன்றும் உங்களுக்கு கொடுத்து விட போவதில்லை. அந்த குரு 7ஆம் இடத்துல செவ்வாயோட சுபத்துவமாக நல்ல வலிமையாகத்தான் இருக்கிறார். அப்போ குழந்தைகள் நினைத்த மாதிரி நடக்கக்கூடிய தன்மை, குழந்தைகள் உங்கள் வீட்டிலிருந்து ஹாஸ்டலில் போய் தங்கி கொடுக்கக்கூடிய தன்மை, ராகம் இருக்கல்ல, ராகங்கிறது வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய தன்மை, உங்கள் இடத்திலிருந்து வெளியில் போய்
படிக்கக்கூடிய சூழ்நிலை சந்தர்ப்பங்களை உருவாக்கும். குழந்தைகள் வேலைக்காக அல்லது படிப்புக்காக வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகங்கள் இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லலாம். கடன், நோய் எதிர்ப்பு, பகை அப்படிங்கிற இடத்தை அந்த சனி பார்க்குறார் அல்லவா, அப்போ நிச்சயமாக கடனை அடைக்கலாம். எதிர்ப்பு இருந்தது, எதிர்ப்பிலிருந்து விலக்கக்கூடிய தன்மை, உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் தொந்தரவுகள், பிரச்சனை இருந்தது சரி பண்ணக்கூடிய யுக்திகள் இதெல்லாமே இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லா இருக்கக்கூடிய தன்மை. ஏன்னா 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் சுபத்துவமாக குருவோட சேர்ந்திருக்கார். அப்போ ட்ரீட்மெண்ட்னால சரியாகும். நோய் இருக்கா, ட்ரீட்மெண்ட்டால் சரியாயிரும். கடன் இருக்கா, கடனை அடைப்பதற்கான ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும். அந்த தன்னம்பிக்கை கிடைச்சாலே சாத்தியமாக இருமல்லவா. அப்போ கடனே கட்டிட்டு இருந்தவங்க இப்போ கடன் அடைச்சிக்கலாம், கடன் அடைச்சு அடுத்ததில் போகலாம் அப்படிங்கிற என்ன ஓட்டங்கள் நிச்சயமாக உருவாக்கும். 7ஆம் இடத்துல குரு இருக்கார், 5க்குரியவன் 7 இருக்கார். காதல் பிரச்சனை, காதலால தொந்தரவு இருந்தவர்கள் எல்லாம் இப்ப அதிலிருந்து வெளிவிட்டு விடுவீங்கள். காதலில் ரொம்ப நாளாக இருக்கிறவங்க காதல் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும். என கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா குரு 6ஆம் இடத்திலிருந்து குரு பலன் இல்லாமல் இருந்தது, இப்போ குரு பலன் இருக்கு. திருமணம் சார்ந்த அனைத்து விதமான சுப காரியங்கள் செய்வதற்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. திருமணமே நடக்கல, எனக்கு வயதாகி விட்டது, எனக்கு இருந்தவர்களுக்கெல்லாம் திருமணம் நடந்து விட்டது, எத்தனையோ வரன்கள் பார்த்து சலித்து விட்டது, இது இருந்தால் அது இல்லைங்கிறாங்க, ஏதாவது ஒரு பொருத்தம் சரியில்லைங்கிறாங்க, அப்படி இருக்காங்க, இல்லைன்னா ஸ்டேட்டஸ் சரியாகலை, அமையல, ஏதாவது ஒரு வகையில் தட்டி கழித்து கொண்டிருந்த அந்த வரன்கள் இப்போ உங்களுக்கு வரன் கிடைத்து மன மகிழ்ச்சி சந்தோஷத்தோட குடும்பத்தோட உறுப்பினராக இணைக்கக்கூடிய நிகழ்வுகள், சாத்தியக்கூறுகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது என்பதை ஸ்ட்ராங்காக சொல்லலாம். பாக்கியஸ்தானத்தில் யார் உட்கார்ந்திருக்கார்? சூரியன் இருக்கார். 10க்குரியவன் 9ஆம் இடத்தில் இருக்கார். அப்போ தந்தையின் மூலமாக அனுகூலங்கள், ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை. சூரியன் திக்பலத்துக்கு பக்கத்தில் வந்து அமர்ந்திருக்கார். அரசின் மூலமாக அனுகூலங்கள், அரசு காரியங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய தன்மை, அதிகாரத்துக்கு செல்லக்கூடிய தன்மை, உங்களை தேடி அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடைக்கக்கூடிய தன்மை, அதிகார பதவிக்கு செல்லக்கூடிய தன்மை, ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய தன்மை, ஒரு சிலருக்கு நீங்கள் விரும்பிய இடத்துக்கு மாற்றலாகி செல்லக்கூடிய வாய்ப்புகள், தன்மைகள். சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஸ்டேட் கவர்மெண்ட், அதாவது இந்த ஸ்டேட் டு சென்ட்ரல், இந்த மாதிரியான டிரான்ஸ்ஃபர், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய தன்மைகள் சிறப்பாக இருக்கு. புதன் 10ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்கார். புதன் அப்படிங்கிறது புத்திசாலித்தனம் உள்ள ஒரு கிரகம் அல்லவா, அறிவு நுட்பத்துக்குள்ள ஒரு கிரகம். 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால தொழிலில் புதிய புதிய யுக்திகளை கடைபிடிக்கக்கூடிய, ஸ்ட்ராட்டஜிக் பிளான் வகுத்து திறம்பட செய்யக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக நிச்சயமாக இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அமையும். அந்த புதன் சொல்லக்கூடிய கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கும், சார்ட்டர்ட் அக்கவுண்ட் கணக்கு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள், அதாவது இந்த நெட்டு, அதாவது தகவல் தொடர்பு துறை யூஸ் பண்ணி செய்யக்கூடிய அனைத்து விதத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு ஒரு எழுச்சியை தரக்கூடிய, ஒரு புத்துணர்ச்சியை செய்யக்கூடிய, அடுத்த லெவல், அடுத்த பரிணாமத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஏன்னா லாபாதிபதியும் அதே புதன் பகவான் தான். அப்போ நிச்சயமாக உங்களுக்கு சில வழிகளை கொடுத்து கொண்டிருந்தது, 8க்குரியவனாக இருக்கிறதுனால சில வழிகளை கொடுத்து கொண்டிருந்தாலும் அந்த வழி உங்களுக்கு நிவர்த்தியாகி அதன் மூலமாக சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த குருவும் செவ்வாயும் உங்கள் ராசி இணைந்து கொண்டு அந்த குரு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருப்பது உங்களுக்கு மேன்மையை தரக்கூடிய அமைப்பு. தனம் லாபமாகும், இரட்டிப்பாகும். தேங்கியிருந்த விஷயங்கள், அதாவது ஒரு தொழில் செய்கிறோம், முடங்கி இருந்தது அல்லது விற்பனை ஆகலை, பொருள் அப்படியே இருந்ததெல்லாம் இந்த மாதம் விற்பனையாவதற்கான அறிகுறிகள் அதிகமாக இருக்குது. கடல் கடந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு உருவாக்கும். படிப்பு சார்ந்த விஷயமாக இருந்தாலும் அல்லது ரிசர்ச் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு நல்ல மேன்மை தரக்கூடிய தன்மை. ஏன்னா உங்களுக்கு கன்னி வீடு 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால, 11வது வீடாக அமைகிறதுனாலையும் அங்கே கேது பகவான் இருக்கிறதுனால அந்த கன்னி வீட்டில் இருக்கக்கூடிய கேது அளவுக்கு அதிகமான ஞானத்தை கொடுக்கும்ங்கிறதுனாலையும் அந்த குருவினுடைய பார்வை அந்த கன்னி வீட்டின் மீது பதிகின்ற காரணத்தால் ரிசர்ச் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு அனுகூல வாய்ப்புகளை, புதிய புதிய கண்டுபிடிப்புகள் சார்ந்த விஷயத்தில் இருப்பவர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. ஸோ இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் ஒரு எழுச்சியையும் தன்னம்பிக்கையும்
தொட்டது துளங்கக்கூடிய தன்மை, அரசு காரியங்களில் வெற்றி தரக்கூடிய, மதிநுட்பத்தை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த மாதத்தினுடைய ஒரு பொதுவான பலன்கள் தான். இந்த ராசியில் பார்த்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான பேர் இருப்பீங்க. ஒவ்வொருத்தரும் டிஃபரெண்ட், ஒவ்வொருடைய ஜாதக அமைப்புகளும் வேறுபடும், கிரக அமைப்புகளும் வேறுபடும், அதனுடைய பலனும் வேறுபடும். ஏன்னா தசாபுத்தி மாறிட்டு இருக்கும்லவா. அப்போ இந்த கோச்சார பலனை கண்டினியூஸாக ஒரு 3 மாதம் பாருங்க. சரியாக வரல அப்படின்னா உங்களுக்கு தசாநாதன் பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிபதி அல்லது 8ஆம் அதிபதி 12ஆம் அதிபதியினுடைய தசாபுத்தி உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு துல்லிய பலன் வேணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும், ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இந்த பதிவு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.